ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருகன் மெஸ்ஸில் பார்க்க போகிறது மக்ரோனி. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மக்ரோனி செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/2 கிலோ மக்ரோனி, வெங்காயம் 1/4 கிலோ ஸ்லைஸாக கட் பண்ணி, தக்காளி 1/4 கிலோ, வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா கிளறிக்கலாம். நல்லா குழஞ்சி போகணும். தக்காளி அந்த அளவுக்கு நல்லா வெந்து போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நல்லா வெந்து போகணும். இப்போ நம்ம 1 கப்பு மக்ரோனிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதிக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி வர ஆவி வருது. இப்போ திறந்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. எனக்கு 1 டீஸ்பூன் போதும் காரம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது. இப்போ மக்ரோனியை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மக்ரோனியை. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. உடனே கிளறிடுங்க, இல்லைன்னா மக்ரோனியும் ஒட்டிக்கும் தண்ணியில் இருக்கிறனால. நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். இது மாதிரி தான் வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும். தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடியாக இருக்குது மக்ரோனி. அப்பப்போ ஆனால் கிளறி விட்டுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவை சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் மெஸ்.